நம்ம எல்லாரும் நினச்சிருப்போம் இவ பத்ரகாளி உக்கிரமானவள் அச்சம் தருபவள்னு. ஆனால் உண்மை அது இல்லை. ஒரு தாய் எப்போ உக்கிரமாகிறா? தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது மட்டும்தான். நமக்காக உலகத்தையே எதிர்க்க துணிகிற இந்த அம்மாவோட கோபமான மொழி தான் நம் பயத்தை எல்லாம் போக்கக்கூடிய பேரழகான கோல விழியாக மாறுது. தீமையை அழித்த அவளது கோப விழி பக்தர்களை காக்கும் கோல விழியாக மாறி இன்னைக்கும் மயிலாப்பூரின் எல்லையை காக்கும் மகா சக்தியாக அரியாசனம் கொண்டிருக்கிறார். ஒரு முறை கோலவிழியம்மன் கோவிலுக்கு போய் பாருங்க. அவ எதிர்க்க போய் நின்று கண்களை மட்டும் பாருங்க, உங்க மனசோட பேசுவா. தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு அருள்மழை பொழியும் பேரழகு கண்கள் கொண்ட கோலவிழியம்மன். ராகு தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், திருமணத்தடை போன்ற எல்லா வகையான தோஷங்களையும் நீக்கி அருள் புரியும் கோலவிழியம்மன். ஆண்டுதோறும் நடக்கும் புகழ்பெற்ற மயிலாப்பூர் பங்குனி பெருவிழாவின் போது கோலவிழியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்து அனுமதி பெற்ற பிறகே கபாலீஸ்வரர் கோவிலில் கொடியேற்றம் நடைபெறும். சென்னை மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் 63 திருவிழாவின் போது 63 நாயன்மார்களின் வீதி உலாவிற்கு முன்னால் தனது சிம்ம வாகனத்தில் அமர்ந்து இந்த கோலவிழியம்மன் தான் ஒட்டுமொத்த ஊர்வலத்தையும் வழி நடத்தி செல்வான். சாபத்தின் காரணமாக மயிலாப்பூரில் மயில் வடிவத்தில் தவம் செஞ்சிட்டு இருந்தாங்க பார்வதி தேவி. தேவியின் தவத்தை கலைக்க வந்த தீய சக்திகளை அழிக்க சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து உதித்தவள் தான் இந்த பத்ரகாளி. ஈசனின் கட்டளையை ஏற்று பூமிக்கு வந்து அசுரர்களை வேட்டையாடி தவத்திற்கு உதவியா நின்னா.